இன்றைக்கு இந்து முஸ்லிம் சகோதரர்கள் எப்படி இருக்காங்கன்னா, மாம மச்சான்ற உறவுல இருக்கிற இடத்துல பகைமையை தூண்டிவிடக்கூடிய அளவுக்கு என்று பல்வேறு செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வீரியம் என்பது முன்னை விட பல மடங்கு. பாபர் மசீதி இடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அந்த சங் பரிவார் கும்பலை எதிர்ப்பதற்கு ஒரு பெரிய அது ஆப்போசிட்டா வந்து ஒரு பெரிய இயக்கங்கள் இல்லை. ஆனா இது தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் அல்ல அப்படின்னு சொல்லுது. இப்ப திருப்பரங்குன்றம் என்பது முதலிலே யாருக்கு சொந்தமான கோயில்? அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர், பரங்குன்றநாதர் என்று சொல்லப்படுகின்ற எம்பெருமான், அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கான முதல் வாக்குறுதியாக இருக்கட்டும், பெண்கள் வேட்பாளராக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விஷயங்களை இந்தியாவுக்கு ஒரு ரோல் மாடல் இருப்பது தமிழ்நாடு தான். அந்த அடிப்படையில் அந்த அயோத்தி கும்பலுக்கு தமிழ்நாடு நிச்சயம் பாடம் கற்பிக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு அசைக்க முடியாத இருக்கிறது. இப்ப இங்க படத்துல பாத்தீங்கன்னா இது யாருன்னு யோசிப்பீங்க. நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய முருகன் என்பது வேறு, இங்கே இருக்கக்கூடிய முருகன் என்பது வேறு, நீங்கள் ஆலயத்திலே தரிசிக்கக்கூடிய முருகன் என்பது வேறு. ஆக என் முருகனுடைய உருவத்தை கூட களவாடி விட்டார். தமிழர் பெருமையா சனாதன சரியா என்கிற தலைப்பில் அறக்கழகம் நடத்துகிற இந்த சிறப்பு கருத்தரங்கிற்கு முறையாக வரவேற்புரை வழங்க அறக்கழகத்தின் நிறுவனர் திரு தவம் அவர்களை ஏற்படுத்துகிறேன். தோழர்களுக்கு வணக்கம். அழைப்பை ஏற்று பெருமையான வெளியூர் தான் வந்துருக்கீங்க, பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருமணம் தோழர்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து போராட்ட காலத்தில் எங்களை விட ஊடகமாக நாங்கள் படம் பிடித்து வெளியூருக்கு கொண்டு வருவே தவிர எங்களை விட தோழர் இந்தி தீபன், தோழர் கீதா பாண்டியன், தோழர் வாஞ்சிநாதன் தலைமையிலான மதநல கூட்டமைப்பு அவருடைய பங்களித்து இன்னைக்கு வந்து அரசுக்கே மிகப்பெரிய அழுத்தமாக மாறி அரசே இப்ப இவர்கள் சொல்ற கேட்டகரியில போறது மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருந்தது. அதற்காக முதல்ல இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்வதற்கு உதவியாக முந்துலாக இருந்த முதல்ல மதநல கூட்டமைப்புக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துள்ளோம். அதே போல தொடர்ந்து டங்ஷன் கூட டங்ஷன் பிரசாரம் போது இந்த மதநல கூட்டமைப்பு இன்னொரு அணியா செயல்பட்டது. அதாவது டங்ஷன் எதிர்ப்பு கூட்டமைப்பு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அப்பயும் ஒரு பெரிய வெற்றியை பெற்றோம். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை இன்னும் பெரிய வெற்றி அடைய முடியவில்லை. ஆனா வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்க மட்டும் உறுதியா செய்ய முடியுது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே இந்த நாள் இரவு கூட ஒரு உயிரை பலி கொடுத்திருக்கிறார்கள், அரசியலாக்கியிருக்கிறார்கள். ஆக மதுரை என்பது முன் எப்பொழுதும் உள்ள பெரும் இந்தியா முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. ஒரு பதற்றத்துக்கும் பரபரப்புக்கும் மாறா இருக்கிறது. ஆனாலும் கூட பாபர் மசீதி இடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அந்த சங் பரிவார் கும்பலை எதிர்ப்பதற்கு ஒரு பெரிய அதுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு பெரிய இயக்கங்கள் இல்லை. ஆனா இது தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் அல்ல அப்படின்னு சொல்லுது. மதுரையை மையமாக மதுரை மக்கள் எவ்வளவு விழிப்புணர்வு மக்கள் நம்மளோட எடுத்த வீடியோக்கள் போயிருக்கும் பார்த்தோம்னா அது உண்மையில் பெரிய வரவேற்பு பெற்றுகிறது. ஒருபோதும் மதுரையை அயோத்தியாக விடமாட்டோம் என்பது மட்டும் கண்ணு கருத்துமாக மதுரை மக்களும் இருக்கிறார்கள், அவர்களோடு நாமும் இருக்கிறோம். அந்த வகையில ஊடகத்துறையில் எங்களால் முடிந்த அளவிற்கு மதுரை மக்களுடைய மனநிலையை படம் பிடித்து அதை வெளியூருக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம்தான், வரலாற்றில் பாபர் மசூதி அவர் ராமர் பிறந்த இடம் இதுதான் சொல்லி குறிப்பாக ராமகிருஷ்ண பரமஹம்சரோ, சுவாமி விவேகானந்தரோ, பெரிய ஆன்மீக ஆளுமையால் ஏற்பட மகாத்மா காந்தியோ யாருமே சொல்லவில்லை. ராமர் பிறந்த இடம் இதுதான், இதை நம்ம மீட்டான்னு சொல்லி உண்மையான ஆன்மீகவாதிகள் யாருமே சொல்லவில்லை. ஆனால் சொன்னதெல்லாம் யார்? சங்பார் ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் செய்தது. அத்வானி ரத யாத்திரை ஆரம்பித்தார். அதன் விளைவாக அயோத்தியை இன்னைக்கு ரத்த கலையாக்கி ஒரு பலிபிடத்தை ஒரு கோவிலாக உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அதே போலதான் மதுரையில உள்ள ஆன்மீகவாதி குறிப்பாக இந்த சென்ற நூற்றாண்டை சேர்ந்த வரலாறு அவர்கள் மதுரை இருக்கிற தீபம் வந்து நம்ம எதுக்கான தீபமோ அல்லது அப்படி அவர்கள் சொல்லவே இல்லை. இங்க உள்ள ஆன்மீக பிரிவு அப்படி யாருமே கிளைம் பண்ணல. அதை திரும்ப அயோத்தியில எந்த கும்பல் வந்து அதை கிளைம் பண்ணி அந்த மோசமான ஒரு முன்னுதாரண பாயை கொண்டு போனார்களோ அதே மாதிரி இன்னைக்கு மதுரையிலும் அவர் வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவுக்கே ரோல் மாடல் கூடியது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடுடைய எல்லா பெண்களுக்கான முதல் வாக்குறுதியாக இருக்கட்டும், பெண்கள் வேட்பாளராக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விஷயங்கள்ல இந்தியாவுக்கு ஒரு ரோல் மாடல் இருப்பது தமிழ்நாடு தான். அந்த அடிப்படையில் அந்த அயோத்தி கும்பலுக்கு தமிழ்நாடு நிச்சயம் பாடம் கற்பிக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு
அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் இந்த மக்களுடைய உண்மையான குரலாக மக்களின் மனதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த அறக்கழகம் என்கிற ஊடகம் உங்களோடு நிற்கிறது. உங்களவுக்கு இல்லாட்டாலும் உங்களுடைய செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதில் முனைப்பாக இருக்கிறோம். அந்த விளைவாக இந்த கருத்தரங்கம், அதிலையும் அறக்கழகத்தின் முதல் கருத்தரங்கம் இவ்வளவு பேர் எழுதியிருந்த அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. எங்களுடைய அழைப்பை ஏற்று தொடர்ந்து சேரல்ன்ற சேனல் ஆரம்பிச்சு டிராவல் சேனல் உலகம் போயிட்டு இருக்கோம். அதுல எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக பக்கபலமா இருக்கிறவங்க ஐயா தொழிலறிஞர் சாந்தலிங்கம் தான். அதாவது காலத்தில் யார் ஒரு பாசிச எதிர்ப்பு குரலை வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாக எதிர்ப்புகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த காலம் வரலாறு நன்றி கடன் பெற்றிருக்கும். அந்த அடிப்படையில் வரலாற்று ரீதியாக பெரும் நன்றி கடனை பெற்றிருக்கிறது காலத்துக்கு என்றால் அது ஐயா சாந்தலிங்கம் தான் பொருந்தும். எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் எங்களோடு கூட இருந்து பங்களிப்பு செய்து வருகிறார். அதே போல் தோழர் வாஞ்சிநாதனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்று அவர் பிரஸ் மீட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல நாங்கள் கூடமாக்கு நிற்கும்போது ஒரு அவலமான காட்சியை பார்க்க முடிகிறது. அந்த சனி கும்பல் நிற்கிற பொழுது கிட்டத்தட்ட 15-30 பேர் பின்னாடி இருக்கிறார்கள். ஆனால் ஒற்றை மனிதனாக வாஞ்சிநாதன் மட்டும் இருக்கிறார். அவரோடு தோழர் தோழர் கனவேல் போன்ற தோழர்கள், ராஜேந்திரன் போன்ற தோழர்கள் இவர்கள் தான் ஒரு 4-5 பேராக இருக்கிறார்கள். இவ்வளவு வேதனையாக இருக்கிறது பார்ப்பதற்கு. ஆனால் துணிச்சலாக இருக்கிறார். அந்த ஒரு ஒற்றை மனிதருக்காக இன்னும் சொல்லப்போ நாங்கள் ஊடகம் எங்களை கேட்பாங்க, சாரி பேசுவாரா, சாரி போயிட்டு இருப்பாங்க, ஏதோ அவருடைய எப்படி மாதிரி என்ன கேட்பாங்க. அதுவும் நான் பெருமையாக கருதுகிறேன். ஆக அந்த பிரஸ் மீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க உள்ளவங்க பூரா அவங்க வரவை பூரா நாங்கள் நீதிமன்றத்துக்கு எதிராக எதுவும் பேசிடக்கூடாது, நாங்கள் அதை வெளியே சொல்ல முடியாது. அவங்க என்ன பேசினாலும் கருத்து சுதந்திரம் உள்ள நாட்டுல பேச வேண்டியது. ஒரு சந்திப்பை கூட பேச மாட்டாங்க கம்ப்ளீட்டா. ஆனா தோழர் டேட்டாவோட பேசும்போது யார் கேள்வி கேட்பதில்லை. ஆனா அவர்கள் பேசும்பொழுது அவருக்கு சாதாரண கேள்வியை மேஸ்ட்ரீம் மீடியா முழுக்க கேட்கிறார்கள். பார்ப்பதற்கே அவ்வளவு விளைவித்தார் என்பது மட்டும் தெல்ல தெரியாது இருக்கிறது. அந்த அடிப்படையில தோழர் வாஞ்சிநாதனோடு நாங்கள் கூட இருப்பதே ஒரு காலப்பெருமையாக கருதுகிறோம். அதே போல் ஆன்மீகம் என்றாலே ஏதோ இந்துத்துவம், RSS, பிஜேபி, மோகன் பகவத் மாதிரியான ஒரு கட்டமைப்பை தொடர்ந்து ஒரு அரசியலை கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் அது அப்படி அல்ல அப்படின்னு கோவி தமிழ்ச்செல்வன் ஒரு சிறந்த ஆன்மீக சொற்பொழியாளர். உண்மையான ஆன்மீகம் எது, தமிழ்நாட்டின் ஆன்மீகம் எது, அது வள்ளலார் வழிதான், ஒருபோதும் சனாதன வழி என்பதை தெல்ல தெளிவாக கூட இருக்கிறார். இந்த மூவரும் இந்த கருத்தரங்க ஒப்புக்கொண்டிருக்க அறக்கட்டளையாக மிக்க நன்றியை எடுத்துக்கொள்வோம். வந்திருந்த அளவிற்கும் இதை கூர்ந்து கவனித்து மக்களுக்கு விற்பனை செய்வதற்கு இந்த 3 உரை உதவி கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா தமிழ்ச்செல்வனுடைய உங்களோட அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனிமை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் முச்சங்கம் கூட்டி முதுகுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவமிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் படைத்த பெருமாட்டி வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலம் தூண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற அன்னை தமிழே பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்து பிறந்த என் தாய் தமிழே நான் இறந்து பிறந்தாலும் நீயே என் நாவில் நடமாட எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவடிகளை மனமொழிமைகளால் போற்றி பணிந்து வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தை பற்றிய ஒரு பேசுபொருள் என்பது தமிழ்நாடு முழுக்க தீயாக பரவி கிடக்கிறது. தமிழ் குடிகளினுடைய தொன்மையான இடம், தமிழர்கள் வாழ்ந்த இடம் என்றால் அதனுடைய தொடக்கம் என்பது இந்த மதுரையில் இருந்துதான் தொடங்குகிறது. திருப்பரங்குன்றம் என்பது முதலில் யாருக்கு சொந்தம்? அந்த மூலத்தை தொட்டோமானால் யார் யார் வலிமை பெற்று இருந்தார்களோ அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் வலிமையற்றவர்களை வீழ்த்தினார்கள். அந்த வலிமையற்றவர்களினுடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டார்கள் என்பது வரலாற்று. நம்மை பொறுத்த வரையில் தமிழர் என்பதனுடைய அடையாளம் என்பது தனி மனித சிந்தனை. ஒருவருடைய சிந்தனை என்பது இன்னொருவருடைய சிந்தனையோடு ஒத்து போகாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும்
சிந்திக்கின்ற ஒரு பேராற்றல் படைத்த மண் எதுவென்றால் இந்த தமிழ். இப்போ இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய வரலாறு தான் என்ன? காடும் காடு சார்ந்த மலையும் மலை சார்ந்த. தொல்காப்பியத்திலே மாயோன் மேய காணுரை உலகம், சேயோன் மேய மைவரை உலகம், வேந்தன் மேய தீம்புணல் உலகம். மலையும் மலை சார்ந்த பகுதிக்கு குறிஞ்சி. அந்த குறிஞ்சியினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். குறிஞ்சி கிழவன் என்று சொல்லுவோம். தலைவன் என்பதற்கு கிழவன் என்று தமிழிலே. இப்ப இங்க படத்துல பாத்தீங்கன்னா இது யாருன்னு யோசிப்பீங்க. நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய முருகன் என்பது வேறு, இங்கே இருக்கக்கூடிய முருகன் என்பது வேறு. நீங்கள் ஆலயத்திலே தரிசிக்கக்கூடிய முருகன் என்பது வேறு. குறிஞ்சி என்று சொன்னால் மலையும் மலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவன் எப்படி இருப்பான்? தாடி இருக்கும், மீசை இருக்கும், குடுமி இருக்கும், மேல் சட்டை இருக்காது, கையிலே வேறு. இதுதானே என் முருகப்பெருமானுடைய தோற்றமாக இருக்க முடியும். ஆதி காலத்திலே அப்படித்தானே மனிதன் வாழ்ந்தான். ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதானே சவரம் செய்வது எப்படி என்று நாம் கற்றுக்கொண்டோம். அப்படியானால் என் முருகன் எந்த வடிவிலே இருப்பான்? ஆக என் முருகனுடைய உருவத்தை கூட களவாடி விட்டார்கள். ஆக நம்முடைய முதல் திணையில் இருக்கக்கூடிய குறிஞ்சி நில தலைவனையே நாம் இழந்து நிற்கிறோம். அவன் அடையாளத்தை தொலைத்து நிற்கிறோம். இந்த பூமியை, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்று உலகில் எந்த இலக்கியமும் கூறவில்லை. ஆனால் நம் தமிழ் கூறுகிறது. நீங்கள் உலகத்தில் எந்த செய்திகளை முன்னெடுத்து சென்றாலும் அந்த செய்திகளுக்கான ஆதாரம் என்பது நம் தமிழில் இருக்கிறது. மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும், விசும்பு தைவரு வழியும், வழி தலையே தீயும், தீயும் தீயும் முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து. புறநானூற்றிலே முரஞ்சியூர் முடிநாகராயர் என்ற ஒரு புலவன், அவன் ஒரு அண்ணாமலை பல்கழகத்திலோ இல்லை மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியிலோ படித்த ஒரு அறிவுலக மேதை கிடையாது. ஓலைச்சுவடி காலத்திலே, விளக்கு இல்லாத காலத்திலே, மின்சாரம் இல்லாத காலத்திலே வழி தலை ஈய தீயும். ஒரு தீ எரிய வேண்டும் என்றால் அதற்கு துணை காற்று வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் நிறைய இருப்பதினால் அந்த செல்வத்தினுடைய மகிமை புரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை போன்ற அறிவாளிகளும் சரி, சிந்தனைவாதிகளும் சரி, நமக்கு இணையாக உலகத்தில் ஒருவரும் கிடையாது. ஆனால் அந்த சிந்தனையை நாம் ஒன்று சேர விடாமல் தடுப்பது எது? மதமா, சாதியா, இனமா? மதம், சாதி, இனம், இந்த மூன்றும் எப்பொழுது வந்தது என்று உங்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு வரும். இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய வரலாறு எனக்கு தெரிந்த சில விஷயங்களை சொல்றேன். அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே இருக்கக்கூடிய கோயில் குடைவரை கோயில். அதற்கு அபிஷேகம் கிடையாது என்று நான் கருதுகிறேன். குடைவரை கோயிலுக்கு அபிஷேகம் இல்லை. அந்த கோயிலை கட்டியவன் பராந்தகன் நெடுஞ்சடையன் என்ற பாண்டிய மன்னன் காலத்திலே அவனுடைய அமைச்சராக இருந்த சாத்தன் கணபதி. அவர்தான் அந்த கோயிலை முதலாக கட்டினார், அந்த கோயிலை உருவாக்கினார் என்ற ஒரு சான்று சொல்லப்படுகிறது. அவருக்கு பின்னாலே திருமலை நாயக்கர் மன்னர் காலத்திலே அந்த கோயில் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து ராணி மங்கம்மாள் காலத்திலே அந்த கோயில் திருப்பணி செய்யப்பட்டதாக செய்திகள் இருக்கின்றன. அதை அவர்கள் விரிவுரையாக சொல்வார். இப்ப திருப்பரங்குன்றம் என்பது முதலிலே யாருக்கு சொந்தமான கோயில்? அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர், பரங்குன்றநாதர் என்று சொல்லப்படுகின்ற எம்பெருமான், அங்கே இருக்கக்கூடிய உமையவள் ஆவுடைய நாயகி, அந்த கோயில் தான் 1949க்கு முன்னாலே 47க்கு முன்னால் எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் யாருக்கு உரியவனவாக இருக்கின்றதோ, சுதந்திரம் அடைந்த பிறகு அந்தந்த வழிபாட்டு தலங்கள் அவருக்கு உரியதாக இருக்க வேண்டும் என்று ஒரு வரையறை செய்து விட்டுத்தான் வழிபாட்டு உரிமையை கொடுத்தார்கள். அதில் தான் கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டு என்ற அயோத்தி பிரச்சனையில் அது ஒன்று மட்டும்தான் மாற்றம் செய்தார்கள். இப்போ சிவனுக்குரிய கோயிலாக இருந்த அந்த பரங்குன்று மலை இன்றைக்கு முருகனுடைய திருப்பரங்குன்றத்தினுடைய ஒரு படை வீடாக, முதல் படை வீடாக இன்றைக்கு இருக்கிறது. அந்த முதல் படை வீடை அங்கீகாரம் செய்தவன் யார் என்றால் நக்கீரன். திருமணம் செய்து கொண்டு தெய்வ ஆணையை இருப்பது முதல் படை வீடு.
தந்தையுடன் கோபித்துக் கொண்டு பழனிக்கு வந்த அந்த பழனி 3ஆம் படை வீடு. தந்தைக்கு உபதேசம் செய்த திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை அடுத்த படை வீடு. எங்கோ ஒரு சிறு குழப்பம் இருப்பது போல் தோன்றும். ஆனால் முன்னோர்கள் செய்ததை நாம் அவர்கள் வழியிலே செல்வோம். நக்கீரரை சிவபூஜை செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த சிவபூஜையை தடுப்பதற்காக ஒரு பூதம் வருகிறது. அங்கே மரத்திலிருந்து ஒரு இலை விழுகிறது. விழுந்த இலையானது ஒரு பறவையாக பறந்து செல்கிறது. தண்ணீரிலே ஒரு இலை விழுகிறது. தண்ணீரில் விழுந்தது மீனாக மாறுகிறது. அடுத்து தண்ணீரில் பாதியும் நிலத்தில் பாதியும் ஒரு இலை விழுகிறது. ஒன்று பறவையாகவும் ஒன்று மீனாகவும் மாறுகின்ற போது சிவபெருமானையே கேள்வி கேட்டவர் சங்கரப்பர் எங்கர் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம். அப்படிப்பட்ட அந்த நக்கீரர் தான் இந்த அறுவடை வீடுகளையும் தீர்மானித்தார். அதன்படி நாமளும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ தீர்வை நோக்கி செல்வோம். எந்த சமயமாக இருந்தாலும் இறைவன் ஒன்றுதான் என்று சொல்கிறது. நம்முடைய திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் சொல்வார், ஓர் உருவும் ஒரு நாமும் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தெல்லேனும் கொட்டோமே. எம்முடைய இறைவன் சிவபெருமானுக்கு இன்ன பெயர் என்று கிடையாது. என்ன வேணாலும் கூப்பிடலாம். பைத்தியக்காரன்னு கூப்பிட்டா கூட என் சிவபெருமான் திரும்பி பார்ப்பான். அது இஸ்லாமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவமாக இருந்தாலும் சரி, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். இதை நீங்க ஜீசஸ் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை எங்கள் சிவபெருமான் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுவரை இந்த மண்ணிலே களப்பிரர்கள் காலம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த களப்பிரர்கள் காலத்தில் கூட நீதி நெறி நூல்கள் இருந்தன. ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதிய போது களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம் என்று சொல்லிவிட்டார்கள். அதோடு சொல்லிட்டா வரலாற்றை மூடிடலாம். எனக்கு இன்னொருத்தோன் பெயர் வைக்க கூடாது, என் தந்தை தான் எனக்கு பெயர் வைக்க வேண்டும். அந்த பெயரை நான் சொல்வதற்கு கூட சங்கடமாக இருக்கிறது. எவனோ ஒருவன் கொடுத்த பெயரை சுமந்து கொண்டு நீயும் நானும் ஒன்று, வா ஒன்றாக கூடலாம், போராடலாம். இது ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்காக ஒன்றாக கூடி வென்றெடுத்த மண்ணுக்கு உரியவர்கள். தமிழகத்தில் கூட வேறு எந்த மண்ணில் கூட சிறு தீப்பொறியை ஏற்றி விடலாம். ஆனால் மதுரை என்பது அமைதியான பூமி, அறிவார்ந்த பூமி. அப்படிப்பட்ட இந்த பூமியிலே எந்த கலவரமும் எந்த பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்றால் நாமெல்லாம் எந்த சமயமாக இருந்தால், இன்றைக்கு இந்து முஸ்லிம் சகோதரர்கள் எப்படி இருக்காங்கன்னா, மாம மச்சான்ற உறவுல இருக்கிற இடத்துல பகைமையை தூண்டிவிடக்கூடிய அளவுக்கு என்று பல்வேறு செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வீரியம் என்பது முன்னை விட பல மடங்கு இனி பெற வேண்டும். அது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை என்பது அவரவர் தனிப்பட்ட விஷயம். ஆனால் நம்முடைய இனத்திற்கு ஒரு தீங்கு, நம் இனத்திற்கு இடையே பகைமை என்று வருகின்ற பொழுது நாமெல்லாம் ஒன்று சேரும். அது எந்த சமயத்தவராக இருந்தாலும் தமிழன் என்ற ஒற்றை அடையாளத்தோடு நாம் ஒருங்கிணைந்தால் எவ்வளவு பெரிய படைகள் வந்தாலும், பணபலத்தோடு வந்தாலும் நம்முடைய தன்மானத்தின் முன்னால் நிற்க முடியாது. ஒரே ஒரு தீர்வை சொல்லி, எனக்கு நீண்ட நேரம் தேவைப்படும், இருந்தாலும் மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள், அதாவது ஐயா வாஞ்சிநாதனுக்கு என்னை தெரியாது, ஆனால் அவரை தினந்தோறும் நான் பார்த்து கொண்டிருப்பேன். யூடியூப்ல அவருடைய வைக்கக்கூடிய அந்த வாதங்களை எல்லாம் நான் தினந்தோறும் ரசித்துக் கொண்டிருப்பேன். இன்றைக்குத்தான் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிறோம். கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையார் போல நான் அவரை பார்க்காத நாளே கிடையாது. அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த தமிழில் உள்ள வார்த்தைகளை பார்க்கின்ற போது கொஞ்சமாவது அவரிடமிருந்து பயிற்சி பெற வேண்டும் என்ற எண்ணம் எமக்குள் வரும். ஐயா சாந்தலிங்கம் அவர்களுடைய அந்த ஆய்வு செய்திகளை எல்லாம் கேட்கின்ற பொழுது அவர்களை நான் என் வாழ்விலே சந்திப்பேனா என்று நான் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. திரையில் பார்த்த 2 நபர்களை நேரில் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்த நம்முடைய அறக்கழகம், ஊடகம் மென்மேலும் வளர வேண்டும்.
இதை போன்று பல்வேறு தலைப்புகளில் கருத்தரங்கங்கள் நடத்துகின்ற பொழுது அது மக்களிடம் போய் சேரும். ஊடகத்தின் மூலமாக சேர்வது வேறு. அது கேட்பார்கள், சிறிது நேரத்தில் தள்ளிவிட்டு அடுத்த சேனலுக்கு போவார்கள். ஆனால் இந்த மாதிரி கருத்தரங்கம் நடைபெறுகின்ற பொழுது, இது முடிந்து கிளம்பும் பொழுது இதை பற்றிய ஒரு ஆய்வு செய்து கொண்டு போவார்கள். இன்றைக்கு குடியேற்றத்திலிருந்து ஒருத்தன் வந்து பேசினா ஏதோ ஒன்று சொன்னான், ஆனா என்னவோ ஒன்று சொல்றான், அதை பத்தி நாம கொஞ்சம் சிந்திப்போமே என்ற எண்ணம் உங்களுக்கு. அதுதான் ஒரு பேச்சினுடைய வெற்றி. ஒரே தீர்வு சொல்லி முடிக்கிறேன். அந்த 47க்கு முன்னால் எப்படி இருந்ததோ, எப்படி இஸ்லாமியர்களும் நம்முடைய தமிழர்களும் உறவுகளை போல் இருந்தார்களோ அந்த உறவு பிரியக்கூடாது. காலையில் எழுந்தவுடன் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தர் முகத்தை பார்த்து, அது வியாபார நோக்கிலாக இருந்தாலும் சரி, மற்ற உறவுகளாக இருந்தாலும் சரி, இந்த உணர்வு பகைமையாக மாறிவிடக்கூடாது. நட்பு தொடர வேண்டும், இருந்தபடியே இருக்க வேண்டும். இதற்குரிய உறுதுணையாக சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா வாஞ்சிநாதன் அவர்களும், இந்த அறக்கழகம் மீடியாவும், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஐயா சாந்தலிங்கமும் அவர்களும் இருக்கின்ற வரையில் இந்த தமிழகத்தில் ஒரு தீயும் பற்றாது என்று சொல்லி வாய்ப்பு நல்கிய இந்த அறக்கழகம் மீடியாவிற்கும், இவன் என்னதான் பேசிவிட போகிறான் என்று சிந்தனைக்குள் இருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது வருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.